சற்று முன் வெளியான தகவல். 7வது வெர்சஸ் 8வது ஊதியக்குழு. பிட்பேக் பாக்டர் குறைந்தாலும் ஊதிய உயர்வு குறையாது என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2016இல் 7வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தது. அது ஒரே இரவில் ஊழியர்களின் சம்பளத்தில் மாயாஜாலம் செய்து அதை பன்மடங்கு அதிகரித்தது. 2.57 பிட்மேக் பாக்டர் என்ற மந்திரக்கோள் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியமான ரூ.7,000ஐ ரூ.8,000ஆக உயர்த்தியது. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியில் திகழ்ந்தார்கள். இப்போது 10 ஆண்டுகளுக்குப் பிறகு அடுத்த ஊதியக்குழுவிற்கான நேரம் வந்துவிட்டது. 8வது ஊதியக்குழு பற்றி பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிட்மேக் பாக்டர் 1.92 முதல் 3க்குள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் பொருளாதார நிலை, அரசுக்கு ஆகும் நிதிச்சுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த பிட்மேக் பாக்டரை அரசு 1.92 ஆகவே நிர்ணயிக்கும் என நிபுணர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். இந்த 7வது ஊதியக்குழுவில் பிட்மேக் பாக்டர் 2.57 ஆக இருந்தது. 8வது ஊதியக்குழுவில் இந்த பிட்மேக் பாக்டர் 1.92 ஆக இருந்தால் ஊதியம் குறையுமா, அதிகரிக்குமா? இந்த சந்தேகமும் அச்சமும் பல ஊழியர்களுக்கு உள்ளது. அந்த வகையில் இந்த பிட்மேக் பாக்டர் என்பது இந்த புதிய குழுக்கள் புதிதாக அமல்படுத்தப்படும் போது அப்போதைய அடிப்படை ஊதியம் இந்த பிட்மேக் பாக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் கணக்கிடப்படுகிறது. அந்த வகையில் புதிய சம்பளத்தை நிர்ணயிப்பதில் இந்த பிட்மேக் பாக்டரின் பங்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த 8வது ஊதியக்குழுவில் இந்த பிட்மேக் பாக்டர் 1.92 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் அடிப்படை ஊதியமானது 30,000, 50,000 அல்லது 80,000ஆக உள்ள ஊழியர்களின் சம்பளத்தில் என்ன மாற்றம் வரும் என இங்கே காண்போம். மேலும் இந்த 7வது மற்றும் 8வது ஊதிய குழுக்களுக்கு இடையிலான நேரடி வேறுபாடையும் இதில் காண்போம். இந்த 7வது ஊதிய குழுவில் அடிப்படை ஊதியம் பொறுத்தவரை 30,000 அடிப்படை ஊதியம். பிட்மேக் பாக்டர் 1.92. 8வது ஊதிய குழுவில் அடிப்படை ஊதியமானது 30,000 × 1.92. இதில் 57,600. நேரடி அதிகரிப்பு 27,600. இதனால் இந்த 7வது மற்றும் 8வது ஊதிய குழுக்களில் இதற்கு அசல் ஒப்பீட்டை இப்போது காணலாம். 7வது சம்பள குழுவின் கீழ் இதற்கு 30,000 அடிப்படை சம்பளத்தை பெற 6வது சம்பள குழுவின் கீழ் இந்த ஊழியர்களின் அடிப்படை சம்பளமானது தோராயமாக ரூ.11,673ஆக இருந்திருக்கும். ஆகையால் இந்த 7வது ஊதிய குழு அதிகரிப்பு பொறுத்தவரை 30,000 மைனஸ் 11,673, இதில் 18,327ஆக உள்ளோம். 8வது ஊதிய குழுவில் அதிகரிப்பு 57,600 மைனஸ் 30,000 பொறுத்தவரை 27,600. முடிவு 1.92 என்ற பிட்மேக் பாக்டர் 2.57ஐ விட குறைவாக இருந்தாலும் இந்த 8வது சம்பள குழுவின் கீழ் ஊழியர்கள் ரூபாய் அடிப்படையில் அதிக பயனடைகிறார்கள். இதனால் இந்த 7வது ஊதிய குழுவில் அடிப்படை ஊதியமானது 50,000 அடிப்படை ஊதியம். இந்த பிட்மேக் பாக்டரில் 1.92. 8வது ஊதிய குழுவில் அடிப்படை ஊதியமானது 50,000 × 1.92. இதில் 96,000. நேரடி அதிகரிப்பு 46,000. இதனால் இந்த 7வது மற்றும் 8வது ஊதிய குழுக்களில் அசல் ஒப்பீடை இப்போது காணலாம். 7வது சம்பள குழுவின் கீழ் 50,000 அடிப்படை சம்பளத்தை பெற 6வது சம்பள குழுவின் கீழ் இந்த ஊழியரின் அடிப்படை சம்பளமானது தோராயமாக 19,450ஆக இருந்திருக்கும். ஆகையால் 7வது ஊதிய குழுவின் கீழ் உங்கள் அடிப்படை சம்பளம் ஏற்கனவே கணிசமாக அதிகரித்துள்ளது. எனவே அந்த அதிகரித்த அடிப்படை சம்பளமானது 1.92 என்ற இந்த பிட்மேக் பாக்டரால்
பெருக்கப்படும் போது மொத்த ரூபாய் அதிகரிப்பு 6வது ஊதிய குழுவின் கீழ் குறைந்த அடிப்படை சம்பளம் 2.57 என்ற இந்த பிக்ஸ்மென்ட் பாக்டரால் பெருக்கப்பட்டதை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7வது ஊதிய குழுவின் பிக்மெட் பாக்டர் 2.57 ஆக நிர்ணயிக்கப்பட்டது. 8வது ஊதிய குழுவில் இந்த பிக்மெட் பாக்டர் 1.92 ஆக நிர்ணயிக்கப்பட்டது. பிக்மெட் பாக்டர் குறைந்தாலும் ஊதியம் குறையாது. 7வது ஊதிய குழுவில் கிடைத்த ஊதிய உயர்வை விட 8வது ஊதிய குழுவில் ஊழியர்களின் ஊதிய உயர்வு அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், மாதாந்திர ஓய்வூதியத்தை 22,000ஆக உயர்த்திய தமிழக அரசு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். நாட்டின் விடுதலைக்காக தங்களது உயிரையும் இளமையையும் குடும்பத்தையும் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் விதமாக அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மாதாந்திர ஓய்வூதியத்தை உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த மாதம் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் தலைமை செயலக வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய போது இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். அதாவது, இந்த அறிவிப்பின் மூலம் தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பெரும் ஓய்வூதியம் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாநில அரசு போராட்ட வீரர்களுக்கு வழங்கி வந்த மாதாந்திர ஓய்வூதியம் இனி 22,000ஆக உயர்த்தி வழங்கப்படும். தியாகிகளின் மறைவிற்கு பிறகு அவர்களது வாரிசுகளுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 12,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல வரலாற்று சிறப்புமிக்க பாளையக்காரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத் சேதுபதி மற்றும் சிதம்பரனார் ஆகியோரின் வம்சாவளிக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு மாதாந்திர ஓய்வூதியம் 11,000ஆக உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர போராட்ட வீரர்களுடன் சேர்த்து 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கும் அவர்களது வாரிசுகளுக்கும் வழங்கப்படும் ஓய்வூதியமும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால ஓய்வூதியம் ரூபாய் 15,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இவர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவியும் ரூபாய் 8,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகையால் இந்தியாவின் விடுதலைக்காக சொத்து, சுகம், உடல் நலம் என அனைத்தையும் இழந்து போராடிய தியாகிகளின் பங்களிப்புக்கு நன்றி செலுத்தும் ஒரு அடையாளமாகவே இந்த ஓய்வூதியம் திட்டம் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று தியாகிகளின் ஓய்வூதியத்தை உயர்த்தி அறிவிப்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த ஆண்டும் அவர் அறிவித்துள்ள இந்த ஓய்வூதிய உயர்வு தியாகிகளின் குடும்பங்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை, மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது நமது தேசத்தின் வரலாற்றையும் தியாகிகளையும் மறக்காமல் நன்றி உணர்வுடன் நினைவு கூறும் ஒரு முக்கியமான சமூக நலத்திட்டமாக விளங்குகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.